செம்மணி தொடர்பாக சந்திரிகா அவர்கள் போட்ட உத்தரவு தொடர்ந்தும் எழுகின்ற விமர்சனங்கள். தொடர்ந்தும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில பதட்ட நிலைமைகளின் போது நடந்த விடயம் என்ன? அதிகாரிகள் சொன்ன விடயத்தால் ஆக்ரோஷம் அடைந்தார்களா கைதிகள்? தொடர்ந்து பேசலாம். இது அரசியல். செம்மணி மனித புதைகுழி சம்பந்தப்பட்ட விடயம் மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாகி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில செம்மணி மனித புதைகுழியில 400க்கும் மேற்பட்ட எண்பு சீதளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் அதற்குள்ள எண்பு சீதளங்கள் இருக்கிறது என்கிற விடயம் பெரிய அளவுல பேசுபொருளாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயத்துல சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் தன்னை ஒரு முழுமையான சாட்சியமாக கொண்டு வரத்துக்கு தயாராக இருக்கின்றார் என்றும், இந்த விடயங்கள்ல தன்னை விடுவிக்க வேண்டும், முழுமையாக எங்கெங்கெல்லாம் எண்பு சீதளங்கள் இருக்கின்றது என்கிற விடயத்தை தான் தெரிவிப்பேன் என்றும், தன்னை முழுமையாக இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழ் மக்களுக்கு ஒரு கோரிக்கையை அவருடைய மனைவி மூலமாக முன்வைத்திருந்தார். இந்த விடயங்கள் நடைபெற்ற பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது சந்திரிகா அவர்கள் தொடர்பான ஒரு முக்கிய விடயத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். என்ன சொன்னார் என்று பார்த்தீங்கன்னா, சந்திரிகா அவர்கள் ஆட்சியில இருக்கின்ற பொழுது இந்த செம்மணி தொடர்பான விடயங்களை வெளியில சொல்லாமல் இருந்தால் சோமரத்ன ராஜபக்ச அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவேன் என்கின்ற விடயத்தை சோமரத்ன ராஜபக்ச அவர்களிடமே முன்னை நாள்களில் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அவர்கள் தெரிவித்திருந்தார் என்கிற விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆகவே இந்த விடயத்துல சந்திரிகா அவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். அவர்கள் மேலேயும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை துரைராசா ரவிகரன் அவர்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே அவருடைய காலப்பகுதியில 15 எண்பு சீதளங்கள் எடுக்கப்பட்டிருந்தன. அந்த 15 எண்பு சீதளங்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற விடயம் தொடர்பாக கூட இன்னும் சரியான செய்திகள் வெளியாகவில்லை. ஆகவே அதுவே ஒரு பேசுபொருளான விடயமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா, விசாரணை வலயத்துக்குள்ள அவர் வருவாரா என்கின்ற கேள்விகள் பலவாறாக இருந்திருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழியில் எடுக்கப்பட்ட சீதளங்களுக்கு கூட வெளிநாட்டுல இந்த டிஎன்ஏ பரிசோதனைகளும் ஏனைய பரிசோதனைகள் தொடர்பாகவும் அனுப்புவதாக பேசப்பட்டிருந்தது. அது தொடர்பான விடயம் எந்த நிலைமையில் இருக்கின்றது என்கிற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் முன்னைய நாள்களில் கூட இந்த டிஎன்ஏ பரிசோதனை சம்பந்தப்பட்ட விடயங்கள் சதோசா மனித புதைகுழி சார்ந்த விடயத்திலேயோ அல்லது ஏனைய புதைகுழிகள் சார்ந்த விடயத்திலேயோ இந்த எண்பு சீதளங்கள் எங்க அனுப்பப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு தான் அனுப்பப்பட்டது. அது தொடர்பான விடயங்கள் வருகின்ற பொழுது இந்த எண்பு சீதளங்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முற்பட்டவை என்கின்ற விடயம் பேசப்படுகிறது. அது பெரிய அளவுல விமர்சனமாக இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விடயத்துல பிஸ்கெட் பைகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு, அது நூற்றுக்கணக்கான நாள்களுக்கு முற்பட்டதா என்கின்ற விடயம் பெரிய அளவுல பேசு பொருளானதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இந்த விடயத்துல மீண்டும் சந்திரிகா அவர்கள் மேல ஒரு விமர்சன கணை ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை ஆணைக்குழுக்கள் என்றது ஒவ்வொரு ஆட்சியிலையும் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி சந்திரிகா சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் இந்த கோப்புகள் அதிகமாக இது தொடர்பாக இருந்தது. பட்லத விவகாரம் தொடர்பாக கோப்புகள் இருந்தது. அது ரணில் விக்ரமசிங்கே காலத்துல மாற்றப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களை காப்பாற்றுவதற்காக சில விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டது என்ற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து இந்த பட்லந்த விவகாரம் வருகின்ற பொழுது எழுந்த வண்ணமே இருந்தன. ஆகவே ஒரு சிலரை காப்பாற்றுவதற்காக மீண்டும் ஆட்சிக்கு வருவர்கள் செயல்படுகின்றார்களா என்ற கேள்வி இருந்திருந்தது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய காலத்துல கூட இந்த கோடபாய ராஜபக்ச அல்ல ராஜபக்ச குழாமினர் மேலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இருந்தாலும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா இல்லை என்றுதான் சொல்லணும். ஆகவே ஒருவர் காப்பாற்றுவதற்கான முன்முயற்சிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றனவா, அதாலதான் இந்த செம்மணி தொடர்பான விடயங்களும் இன்னும் பேசுபொருளாகாம அல்லது அடுத்த கட்டம் நோக்கி நகராம இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி பெரிய லெவலில் இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் இங்கே வருகின்ற பொழுதும் அல்லது பல அரசியல் பிரமுகர்கள் இப்ப ஆட்சியில் இருக்கிறவர்களும் முன்னே ஆட்சியில் இருந்தவர்களும் வருகின்ற பொழுதும் இந்த செம்மணியை சென்று பார்வையிடுவார்களாண்டா இல்லை என்றுதான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக பார்வையிடுறது கூட குறைவாக இருக்கிறது. அன்றோமார் நாயக்கர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார், நேரடியாக தமிழர்களுடைய பிரச்சனைகளோடு தொடர்புடைய இடங்களுக்கு சென்றிருந்தாராண்டா இல்லை என்றுதான் சொல்லணும். இந்த தெல்லிப்பளை சார்ந்த இடங்களுக்கு அவர் போயிருந்தார். அங்க சில பலாலி சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு சென்றிருந்தார். ஆனால் இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமான தையிட்டி திசை விகாரைக்கோ மயிலிட்டி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கோ அவர் செல்றதை தவிர்த்திருக்கின்றார்.
இது எதற்காக என்று தெரியல. இன்னுமே ஜனாதிபதி செம்மணி மனித புதைகுழிக்கு வரையில, நீதியமைச்சர் இங்கே வர்றது கூட இவ்வளவு காலம் சென்றிருந்தது. குறிப்பாக இது தொடர்பாக போக டேக்கர் அவர்கள், மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் போக டேக்கர் அவர்கள் கூட இந்த விடயத்துல பெரிய அளவிலான சிரத்தை எடுத்து இங்கே வந்திருந்தார். ஆனால் அவருடைய அறிக்கை கூட தமிழர்கள் சார்ந்த விடயத்துக்கு தமிழர்களுக்கு சார்பானதாக அமைஞ்சிருந்தான்னு கேட்டீங்கன்னா இல்லை என்றுதான் சொல்லணும். ஆகவே இதனால் தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை மேற்கொள்கிறோம். ஆனால் சர்வதேசத்தில் இருக்கிறவங்க கூட இதற்கு சரியான விசாரணை மூலம் நடைமுறைப்படுத்துகின்றார்களா, அல்லது எங்களுடைய அண்டை நாடான இந்தியா இதற்கு சிரத்தை எடுக்கின்றதா, இது தொடர்பான விடயங்களை மேற்கொள்வதா என்ற ஒரு கேள்வி நிலைமை ஒன்று இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த செம்மணி தொடர்பான விடயம் என்ன போக்குல நகரப்போன்றது என்பது. அதே மாதிரி இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயம் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. அதுல குறிப்பாக கொடபாய ராஜபக்சவனுடைய வழக்கு இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. திங்கள் முதல் எடுத்துக்கொள்ளப்பட்டது. திங்கள்ல அந்த புகைப்படம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றிருந்தது. கொடபாய ராஜபக்ச அவர்கள் அசாத் மௌலானாவுடன் நின்று எடுத்த புகைப்படமும் அது தொடர்பான விடயங்கள்ல இருவர் தரப்பு வாதங்களும் கேட்டறியப்பட்டிருந்தது. பிறகு இன்றைய தினம் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அது 23ஆம் தேதிக்கு தேதியிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகளுக்காக. இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. அதுதான் இந்த சிறைச்சாலையில நடந்த சம்பவம். சிறைச்சாலையில நடந்த சம்பவம் பெரிய அளவிலான விமர்சனங்களை சர்வதேச பரப்பிலையும் இலங்கை பரப்பிலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியா இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட அதிகாரி மேல இந்த கொலை மிரட்டல்கள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன என்கிற விடயம் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. அது தொடர்பான நடவடிக்கைகள் விசாரணைகளும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம் தொடர்பாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கைதிகளுடைய பிரேத பரிசோதனை நடந்திருந்தது. அது தொடர்பான விடயங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் இடம் மாற்றப்பட்ட கைதிகளுடைய பட்டியல்கள் கூட அந்த சிறைச்சாலையில் தொங்க விடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னமுமே கைதிகளுடைய உறவினர்கள் கைதிகள் சிலரை தேடிய வண்ணமே இருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் ஊடக பரப்பில் பேசப்படுகின்றது. அவர்களுடைய பெயர் விவரங்கள் தெரியாமல், தகவல்கள் தெரியாமல் அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது கூட வாசல் நின்று அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற விடயங்களை கேட்டு கொண்டிருந்தார்கள். அதுலேயும் ஒரு சர்ச்சை நிலைமை இருந்தது. பிறகு ஒரு சிலரை மட்டும் வைத்தியசாலைக்கு பார்வையிடுவதற்கு அனுமதிக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக இது தொடர்பான என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி இருந்தது. உறவினர்கள் தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் கூட தங்களுடைய விமர்சன கணைகளை, விமர்சன அலைகளை தொடர்ந்து தொடுத்திருந்தார்கள். அதற்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. இப்பொழுது இந்த உறவினர்கள் தங்களுடைய சில கைதிகளை தொடர்ந்தும் தேடிய வண்ணமே இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயம் பெரிய விமர்சன பாங்களை போய்கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு விசேட குழு ஒன்றை அமைத்திருக்கின்றது. உண்மையிலேயே இங்க என்ன நடந்தது, துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன, சரியான அளவீட்டுல தான் துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்ற விடயங்கள் தொடர்ந்து தீவிரமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன என்ற விடயத்தை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஆணையாளர் நாயகம் இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அடுத்த கட்டமாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமான விடயங்களும் உள்ளுக்க சித்திரவதைகள் நடந்ததா, மற்றது என்ன அடிப்படையில் இந்த மோதல் நடந்தது என்ற பெரிய அளவிலான விடயங்கள் பேசுவதற்கு அது விசாரிப்பதற்கான தயார் நிலையில இப்பொழுது அந்த குழு இருக்கின்றது என்ற விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு கேட்க இந்த விடயம் தொடர்பாக பல விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்டது. அதில் ஒன்று அதிக நெருக்கம் காரணமாகத்தான் இந்த குறிப்பிட்ட வன்முறைகள் நடக்கின்ற பொழுது அது மிகவும் லாபகரமாகவே நடக்கின்றது. பலர் கொல்லப்படுகின்றார்கள். அதற்கு காரணம் சிறைச்சாலைகள் பற்றாக்குறை. அதற்கும் ஒரு பழைய சிறைச்சாலை ஒன்றை மீண்டும் புனர்நிர்மாணம் செய்வது தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. வர்த்தமானியம் வெளியிடப்பட்டிருந்தது. இது இவ்வாறு கேட்க இது தொடர்பான விமர்சனங்கள் பல எழுந்திருந்தன. ஒரு சிங்கள ஊடகவியலாளர் இது தொடர்பான விமர்சனத்தை பலத்த அளவில் எழுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே அங்க என்ன விடயங்கள் நடந்தது, போதைப்பொருள் கடத்தல்காரருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் சம்பந்தம் இருந்ததா, முதலாவது நாள் போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் தான் மோதல் நடந்தது, இரண்டாவது நாள் என்ன விடயம் நடந்தது என்பதை முழுமையாக வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆனந்த அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் 5ஆம் தேதியே ஆயுதங்கள் முற்றாக இங்கிருந்து அகற்றப்பட்டது என்றால் இந்த ஜன்னல் ஊடாக துப்பாக்கி சூட நடத்தியது யார் என்கின்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருந்தார். அதே மாதிரியான ஒரு விமர்சனமாகத்தான் இப்பொழுது இந்த ஊடகவியலாளர், சிங்கள ஊடகவியலாளருடைய விமர்சனம் பார்க்கப்படுகின்றது. அவர் இது தொடர்பான பல விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அடுத்த நாள் என்ன நடந்தது, அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையில முரண்பாடு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக வெளிப்படுத்தியிருந்தார். அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். வன்முறை கைதிகள் முன்னிலையில எச்சரிக்கும் வகையில போலீஸ் அதிகாரிகள் வெளியிட்ட கருத்துக்களே
இதற்கு காரணமாக இருந்தன. இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு இவ்வாறாக அந்த ஊடகவியலாளர் கீர்த்தி ரத்னநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை போதைப்பொருள் இல்லாத இடமாக மாற்றப்பட்டிருந்தது. இதை முன்னின்று நடத்திய சிறைச்சாலை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருந்தார்கள். சிறைக்குள்ள போதைப்பொருள் வர்த்தகம் செய்தவர்களான சுரேஷ் மற்றும் புருமுனாவின் ஆதரவாளர்கள் 5ஆம் தேதி அதிகாரிகளிடம் காட்டிக் கொடுத்த கைதிகள் மீது தாக்குதல் நடத்தியதால் முதல் கலவரம் ஏற்பட்டது. அடுத்த நாளான 6ஆம் தேதி ஏற்பட்ட கலவரம் முற்றிலும் வேறானது. கலவரத்திற்கு பின்னர் அடுத்த நாள் சிறைச்சாலைக்கு வந்த அதிகாரிகள் கைதிகளை மிரட்டியுள்ளார். நீர் விநியோகத்தை நிறுத்தி 1 மாதத்திற்கு குடும்ப உறவினர்களை பார்வையிட பெற முடியாத வகையில் செய்வதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இவ்வாறு கூறியதால் கைதிகள் மத்தியில் ஆத்திரம் ஏற்பட்டு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறையில T56 ரக துப்பாக்கியில் பயன்படுத்தப்பட்ட சர்ச்சை அது தொடர்பான விடயங்கள் பெரிய அளவுல பேசுபொருளானது. அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து கண்ணீர் புகை குண்டு அல்லது ரப்பர் தோட்டாக்கள் பயன்படுத்தப்படவில்லை, மாறாக துப்பாக்கி தோட்டாக்களை பயன்படுத்தப்பட்டது. இந்த துப்பாக்கி பிரயோகத்துக்கு அனுமதி வழங்கியது யார் என்பது குறித்து தீவிர விசாரணை தேவை. இது சிறைச்சாலை அதிகாரிகளின் அலட்சியத்தால் நேர்ந்த சம்பவமாகும் என அவர் தெரிவிச்சிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இந்த கைதிகளின் ஆக்ரோஷமான செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிற நோக்கில தான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற விடயத்தை போலீஸ் அதிகாரிகள், சிறைச்சாலை அதிகாரிகள், நீதியமைச்சர் அவர்களிடம் தெரிவித்திருந்தார்கள். இந்த வெளிகட சிறைச்சாலையில இந்த இறந்த அதிகாரிகளுடைய உடல் கொண்டு வரப்பட்ட இடத்துல இந்த விடயம் பெரிய அளவுல பேசப்பட்டிருந்தது. அது தொடர்பான விசாரணை சம்பந்தமாக அவர் மேல அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளப்பட்ட அதிகாரி மேல நடவடிக்கை எடுப்பதை கொஞ்சம் இழிவளவாக்கணும் என்ற வகையில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். உண்மையிலே 2 பக்கத்திலேயும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயம்தான் பெரிய அளவில் பேசு பொருளாக கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கைதிகள் சித்திரவதை செய்திருந்தார்கள் என்ற விமர்சனம் கைதிகள் மேலே இருக்கின்றது. இவர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தார்கள் என்ற விமர்சனம் இவர்கள் மேலேயும் இருக்கிறது. ஆகவே 2 தரப்பு விவாதங்களும் கேட்கப்பட்டு அது தொடர்பான விசாரணைகளால் நடத்தப்பட வேண்டும். மனித உரிமைகள் ஆணைக்குழு கூட அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் செயல்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை பலரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு விமர்சனம், இந்த ஆனந்த பாலித அவர்கள் கூறியது போல இந்த துப்பாக்கி பிரயோகம் ஏற்பட்டது சம்பந்தமாக அண்மையில வசந்த முதலிகை அவர்கள் கூட ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். என்று பாத்தீங்கன்னா, இந்த துப்பாக்கி பிரயோகம் அந்த குறிப்பிட்ட அதிகாரியால தன்னிச்சையால நடத்தப்பட்டதா அல்லது அந்த அதிகாரி இந்த அரசாங்கத்தினுடைய மேலதிகாரிகள்கிட்ட அனுமதி பெற்றுத்தான் நடத்தினாரா என்கின்ற அடிப்படையில விசாரணை தேவை என்கின்ற விடயத்தை தெரிவிச்சிருக்கின்றார். அதே மாதிரி தான் இந்த ஊடகவியலாளர் கூட கீர்த்தி அவர்கள் கூட தெரிவித்திருந்தார். இருந்தாலும் கூட இந்த விடயத்துல அதிகாரி தன்னிச்சையாக செயல்பட்டது போலதான் தோன்றுகின்றது என்று தன்னுடைய கருத்தினையும் சமூக செயல்பாட்டாளரான வசந்த முதலிகை அவர்கள் தன்னுடைய கருத்தையும் இது தொடர்பாக தெரிவித்திருந்தார். அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது என்று. ஆகவே தொடர்ந்து எதிர்ப்பலைகள் இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதற்கான பதில்கள் இந்த அரசாங்கம் எவ்வாறு சொல்ல போகிறது, அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டம் நோக்கிய நகர்வுகள் இந்த சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட விடயத்துல, குறிப்பா நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் மட்டுமில்லை, சிறைச்சாலையில அதிக அளவான கைதிகள் இருப்பது தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்க ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு.